வெல்கம் பேக் டு அரா பர்ஃப்யூம்ஸ். ஜாகுவாரில் பிளாக் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அதில் அடுத்த நம்ம கவுண்டரில் ஒரு நியூ அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் ப்ளூ. ஆக்சுவலாக இது வந்து ஜாகுவார் கிளாசிக் ஜாகுவார் ஃபார் மென் அப்படின்னு வரும் அதனுடைய கரெக்டான நேமு. பட் ஆனால் அந்த பாட்டிலுடைய கலர், பாக்ஸோடைய கலர் ப்ளூ கலராக இருக்கிறதுனால இதை ஜாகுவார் ப்ளூ அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோம். இந்த ஜாகுவார் ப்ளூவுடைய மெயின் அக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா, ஜாகுவார் கம்பெனியில் வந்து சிட்ரஸ், ஃப்ரெஷ் ஸ்பைசி, அரோமேட்டிக், பவுட்ரி, அனைஸ், சாஃப்ட் ஸ்பைசி, வுட்டி, ஃப்ளோரல், வார்ம் ஸ்பைசி, மஸ்கி அப்படின்னு வருது. அப்படி அதாவது ஆக்சுவலாக இதில் வந்து சிட்ரஸ் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக ஓப்பனில் அவ்வளோ தெரியாது. அதாவது இது ஒரு அக்வாட்டிக் ஃப்ராக்ரன்ஸோடைய அந்த டோனில் தான் இருக்கும். ஏன்னா டாப்பில் பார்த்தோன்னா ஆரஞ்சு, மேண்டரின் ஆரஞ்சு, பெர்கமோட் இருக்குது அண்ட் பேசில் கூட இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார் அனைஸ், லேவெண்டர், ஜெனிபர் பெர்ரிஸ், ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த சிட்ரஸோடைய அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்பவே டவுனில் தான் இருக்குது நம்ம பார்த்த வரையும். அப்புறம் மிடில் பார்த்தோன்னா ஆரஞ்சு பிளாசம் இருக்குது, அப்புறம் ஜிஞ்சர் இருக்குது, லோட்டஸ் இருக்குது. ஸோ மிடில் ஃப்ளோரல் இருந்தாலும் அது வந்து ஃப்ளோரல் மாதிரி அவ்வளோ தெரியாது, அதாவது ரொம்ப டவுனில் தான் இருக்கும். பேஸில் பார்த்தோன்னா மஸ்க் இருக்குங்க, ஒயிட் மஸ்க் இருக்குது, சாண்டல்வுட் இருக்குது, பென்சாயின் இருக்குது. பென்சாயின் வந்து டாப்லேயோ மிடில்லையோ இருந்திருந்தா அந்த ஸ்வீட் நோட்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருக்காது. ஜென்ரலி ஒரு ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமாக இது வந்து ஒரு 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 மீடியம் கான்சன்ட்ரேஷனில், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் ரொம்ப மைல்டுன்னு சொல்ல முடியாத ஒரு சூப்பரான யூனிக்கான அத்தர் ஜாகுவார் ப்ளூ. அதுவும் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜாகுவார் ப்ளூ பிளாக்கோட ஆப்போசிட் தான் இது. ஜாகுவார் பிளாக் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஜாகுவார் ரெட்டு கூட பார்த்துருப்பாங்க சில பேர். பட் ஆனால் பிளாக்கோடைய ஒரு ஆப்போசிட் இதுதான் இது, அதுக்கு எதிராக இருக்கும். ஜாகுவார் பிளாக் வந்து ரொம்ப சிட்ரஸ் வரும், இதில் சிட்ரஸே வராது, ரொம்ப ரொம்ப டவுனில் இருக்கும். ஜாகுவார் பிளாக்ல ஃப்ளோரலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து மிடில் ஃப்ளோரல் இருக்கும், இருந்தாலும் டவுனில் தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இதோட சிமிலியர் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அக்வா ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்குங்கல்ல, அக்வா பெவில்கெரி, அப்புறம் அக்வா டிஜியோ, கூல் வாட்டர் கூட இல்லை, அந்த டச்சில், அதாவது அந்த டோனில் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு டோனில் இருக்கும் இன்ஷால்லா. மற்றபடி இது ஒரு நியூ அப்டேட்டாக இருந்தாலும் இது சேல் ஆகிட்டுருக்கு, நல்ல ஒரு ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் ரிவ்யூ கொடுக்குறோம். இது மாதிரி நிறையா பர்ஃப்யூம், நிறையா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரீசெண்டாக எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்குங்க. கூடிய சீக்கிரம் ஒன்று நாங்கள் ரிவ்யூ போடுவோம் இன்ஷால்லா. அதாவது ரொம்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ராக்ரன்ஸில் அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே.